அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே கிட்ட பேசிக்கிட்டே வந்தேனா உன்னை பார்க்கல. என்னது இட்லி கிட்ட பேசிட்டு வந்தியா? அதான். என்ன என்ன சிரிக்கிற? இல்ல காக்கா குருவி மீன் இதுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்த அதெல்லாம் கூட ஓகே, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனா இட்லி கிட்ட பேசுறேன்னு சொன்ன பாத்தியா? அது அப்படியே பேசி பழக்கமாயிடுச்சு. இட்லி கிட்டயா? இல்ல இட்லி மட்டும் இல்ல, தோசை கிட்ட குழம்பு கிட்ட நான் என்னென்ன சமைக்கிறேனோ எல்லார்கிட்டயும் பேசுவேன். என்னமா சொல்ற? ஆமா, ஏன் நீ எல்லாம் அப்படி பேச மாட்டியா? சரி ஓகே. மறந்துட்டேன், டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இட்லி வேகங்குள்ள வந்துடுறேன். நில இதுக்கு இவ்வளவு அவசரம்? இல்ல எல்லாரும் ஆபீஸ் போகணும்ல, இன்னைக்கு டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றனால எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்தாங்களா. மணி இப்பவே 10, இன்னும் யாருமே சாப்பிடல. இனிமே சாப்பிட்டுட்டு தான் எல்லாரும் ஆபீஸ் போகணுமா, அதனாலதான். ஆமா, நீ இன்னும் டியூட்டி கிளம்பலையா? இனிமேல் தாமா. இன்னைக்கு என்ன லேட்டா போற? ஆமா. முத நீ கொஞ்சம் நேரம் நிக்கிறியா? பாவம் சாஞ்சி கஷ்டப்படுற. ஐயோ ஆமால. ஆமாவேதான், பாத்து நேரம் நின்னு. ஓகேவா? அம்மா எங்க? அம்மா இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க, அதனால குளிக்க போயிருக்காங்க. ஓ, அதனால இந்த வேலையை நீ பாக்குறியா? இல்ல வள்ளியக்கா தான் பார்த்தாங்க, நான் இப்பதான் வந்தேன். ஓ ஓகே ஓகே, சரி நான் அம்மாட்ட பேசணும், பேசிக்கிறேன். நீ போ, உன் வேலையை பாரு. சரி சரத்து. ஏ வேணி. சொல்லு சரத்து. நான் கால் பண்றேன், இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள நீ போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? எதுக்குன்னு பின்ன உன்னை என்ன பண்ணுவாங்களா? இதோ பாவசமா பேசுற, ஆனா அதை சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடா குடுக்கறேல. என்னது? இட்லிய. ஐயோ, அத சுடுறதுல அவிக்கிறது. ஆஹா, ரொம்ப முக்கியம். என்னாச்சு? இல்ல எல்லார்கிட்டயும் இப்படிதான் உயிர் இருக்கிற மாதிரி பாசமா பேசி அத ஃபுல்லா நீ கஷ்டப்படுத்துற. இல்ல அதெல்லாம் நான் கஷ்டப்படுத்தல. ஹலோ, கஷ்டப்படுத்துற. ஒரு போலீஸா, ஒரு டிசிபியா உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க போறேன். ஆக்ஷன் எடுக்க போறியா? ஆமா, இன்னைக்கு நாளைக்குள்ள ஸ்டேஷன் கூப்பிடுவேன், வந்து சேரு. அது அது இதுக்கெல்லாம் யாரு? நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆக்ஷனும் எடுப்பேன். இல்ல நீ சும்மா சொல்ற. அடங்க, என்ன பார்க்க என்ன விளையாட்டுக்கு பேசுற மாதிரி இருக்கா? இல்ல சரத்து. இல்ல விளையாட்டுக்கு பேசுற மாதிரி இருக்கான்னு கேட்டேன். சீரியஸா பேசுற மாதிரி இருக்கா? ஆமா. அப்பனா நான் கால் பண்ணுவேன், ஸ்டேஷனுக்கு வரணும், புரிஞ்சுதா? பாரேன். போய் உன் வேலையை பாரு. சரி. சரத்து. என்ன? இல்ல சும்மா தானே சொல்ற, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரது. திரும்பவும் சும்மா? அம்மா சரத்து. அம்மா, என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் ஒருத்தர் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா சும்மா சும்மான்னு சொல்லிட்டு இருக்க. இரு இப்பவே அம்மா அப்பாவை கூப்பிடுறேன். இப்பவே இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்கலாம். நியாயமா? ஆமா. வேண்டாம் வேண்டாம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். எப்ப கூப்பிட்டாலும் வருவியா? வரேன். குட். இன்னைக்கு ஈவினிங்குள்ள கால் பண்றேன், இல்லாட்டி நாளைக்கு கரெக்டா வந்து சேரு. ஈவினிங் 6 மணிக்கு மேலனா வர மாட்டேன். என்னது 6 மணிக்கு மேலனா வர மாட்டியா? அது ஏன் அப்படி? இல்ல, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? 6 மணிக்கு மேல விசாரணைன்னு பொண்ணுங்களை கூப்பிட்டா ஸ்டேஷனுக்குலாம் போக கூடாது, அப்படியே போனா வக்கீல் யாரையாவது கூட்டிட்டு போகணும்னு. யார் அந்த போலீஸ்காரு? நீதான். இன்னும் ஞாபகம் இருக்கு போல. ஓகே ஓகே, சரி போ, இட்லி வெந்திருக்கோம், எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா கண்டிப்பா கால் பண்ணுவேன், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன். ஓகே ஓகே, போ. ரொம்ப தான் மிரட்டுறான். இருக்கட்டும் கவனிச்சுக்கலாம். ஓய், என்ன சொல்ற? ஒன்னிலையே, இட்லி கிட்டதான் வெந்துட்டியான்னு கேட்டேன். வெந்துச்சாமா? ஆச்சு. ரைட் சீக்கிரம் எடுத்துட்டு வா. பரவாயில்லையே, என் மேல நம்பிக்கை வந்துருச்சு போல. போலீஸ் ஸ்டேஷன் சொன்னதும் பயப்படுவேன்னு பார்த்தா பயப்படாம வாரேன்னு சொல்ற. வா வேணி, இது உனக்கு ஒரு குட் நியூஸ் தான். இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள உனக்கு கூப்பிடுறேன். லேட் ஆகுது, குளிச்சுட்டு கிளம்பலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னடா இது இவ்வளவு கோபமா கேக்குறான்? ஹலோ கேக்குறேன்ல, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ, யாருன்னு சொல்ல போறீங்களா இல்ல காலை கட் பண்ணவா? காலை கட் பண்ணுவியா? ஆமா, இதுக்கு இவனுக்கு இவ்வளவு கோபம்? இவன் எப்பனா கோபக்காரனா இருப்பானோ?
ஹலோ ஓகே குரலை மாத்தி பேசி பார்க்கலாம். ஹலோ யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ சார். யாருங்க நீங்க? சார் உங்களுக்கு ஒரு லோன் அப்ரூவல் ஆயிருக்கு. எங்க பேங்க்குக்கு வந்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னது கலெக்ட் பண்ணிக்கவா? ஆமா சார், வந்து வாங்கிக்கோங்க. ஒண்ணும் தேவையில்ல, போனை வைங்க. சார் கட் பண்ணிராதீங்க. இது கோடியில ஒருத்தருக்கு கிடைக்கிற லோன் சார். உங்களுக்கு இதுல வட்டி சுத்தமா வராது. ஆமா சார், முத உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் தெரியாம தான் லோன் அப்ரூவல் ஆயிடுச்சா? சரியா போச்சு. ஹலோ இல்ல சார், நேம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஒண்ணும் தேவையில்ல. சார் ஏன் சார் இவ்வளவு கோபப்படுறீங்க? உங்க வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? நீங்க கோபப்பட்டா நல்லா இருக்காது சார். யாரா இருக்கும்? வேணுங்கனே நம்மள கலாய்க்கிறாங்களோ? தெரிஞ்சவனா தெரியாதவனா? இல்ல சார், நிஜமாதான் உங்க வாய்ஸ் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும்போது. ஹலோ ஹலோ, உங்க லோனும் வேண்டாம் உங்க பேச்சும் வேண்டாம். காலை கட் பண்ணுங்க சார். அட வெய்யுங்கிறேன். கட் பண்ணியாச்சு. என்ன நினைச்சு கால் பண்றாங்கன்னு தெரியல. அவசர வேலையில இருக்கும்போது தான் இப்படி வெட்டியா வந்து பேசுறது. நீங்க வெட்டியா இருந்தா ஊர்ல உள்ள எல்லாரும் வெட்டியா இருக்கிறாங்கன்னு நினைப்பு. ஆள்களை பாரு. ஓகே இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும். போலாம். அடப்பாவி, காலை கட் பண்ணிட்டியா? என்னடா இது? அவ்வளவு நல்லவனா நீ? திரும்பவும் கால் பண்ணலாம். இது நம்ம நம்பர்னு தெரியல. திரும்பவும் கால் பண்ணுவோம். இது கூட நல்லா இருக்கே. திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து இன்னைக்கு. ஹலோ ஹலோ, வெல்கம் சார். இங்க பாரு, இனிமே திரும்ப எனக்கு கால் பண்ண அவ்வளவுதான். ஒர்க்ல இருக்கேன். சும்மா கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. புரியுதா? ஒர்க்ல இருக்கியா? சார் ப்ளீஸ் சார், இதுவும் என்னோட ஒர்க் சார். ஒரு மாசத்துல இத்தனை கிளையண்ட் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பிரஷர். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஒர்க்கா? இங்க பாருமா, எந்த லோனும் இப்ப வாங்குற மாதிரி இல்ல. எனக்கு நீ கால் பண்றது உன்னோட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. கண்டிப்பா பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு என்னோட காலை கட் பண்ணிட்டு வேற யாருக்காவது கால் பண்ணு. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. காலை கட் பண்ணுமா, எனக்கு வேலை இருக்கு. சும்மா வேலை டைம்ல தொந்தரவு பண்ணிக்கிட்டு சொன்னா புரிஞ்சுக்கணும், இல்ல பேசாம இருக்கணும். இனி கால் வந்துச்சு அவ்வளவுதான். ஐயோ, காலை கட் பண்ணிட்டா. மீனோ, யார் பேசுறா என்ன ஏதும் தெளிவா கேட்கவே மாட்டியா? எனக்கு வேலை இருக்கு. பரவாயில்ல, வேலையில ரொம்ப சின்சியர் தான் போல. ஐயோ, இவங்கிட்ட நம்மளோட இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணலாம். என்ன பேசலாம்? சரி ஓகே, பேசுவோம். இத்தனையா பேர் பிராங்க் பண்றாங்க, நாமளும் பண்ணா என்ன? மீனோ, இன்னைக்கு நீ என்கிட்ட சிக்கன. இரு நீ எப்படிப்பட்டவன் இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, கால் பண்ணலாம். ரிங் போகுது. இது என்ன புது நம்பரு? ஹலோ. ஐயோ, போன் அட்டெண்ட் பண்ணிட்டா. சேஷா, நீதான் அவன் கண்டுபிடிக்கவே கூடாது. பேசலாம். ஹலோ. ஹலோ, திருவோட ஃப்ரெண்ட் வினோவா? ஆமா. என்ன வினோ, என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும். என்ன வினோ, நீங்க பண்ற ஒண்ணும் சரியில்லை. ஹலோ, யார் மேடம் நீங்க? நான் யாருன்னு தெரியறதா ரொம்ப முக்கியமா? அப்பனா நான் உங்ககிட்ட பேசுறது முக்கியம் இல்ல. காலை கட் பண்ணுங்க. அடப்பாவி. ஹலோ வினோ. யார் நீங்க? என்ன வேணும்? இல்ல, ராங்கா ஒரு கால் வந்துச்சுனா உடனே திரும்ப கால் பண்ணுவீங்களா? ராங்கா எனக்கு எந்த காலும் வரலையே. வந்ததே. எப்போ வந்தது? எப்பயோ வந்தது. ஆனா அந்த காலை மறக்காம நீங்க அந்த பொண்ணை திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. சேஷாவா இருக்குமோ? சேஷா தான் ஃபோன் பண்ணி இப்படி பேசுறாளா? ஹலோ வினோ, என்ன அமைதியா இருக்கீங்க? இந்நேரம் ஒரு பொண்ணை கால் பண்ணி தொந்தரவு பண்றீங்களாமே. சரி ஓகே, பேசி பார்க்கலாம். மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேம் சாரி மேம், அந்த பொண்ணுக்கு வேணும்னு தொந்தரவுலாம் பண்ணல. வேணும்னு தொந்தரவு பண்ணலையா? யார்கிட்ட அவன் பேசுறான் அப்பனா? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு மேம். அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்ணா ரொம்ப பிடிக்கும். நாம நினைச்சது சரியா போச்சு. எங்கேயோ இருக்கான், முகத்தை பார்க்காம போன்ல பேசியவன் அவனை நினைக்கிறது தப்புன்னு ஆயி போச்சு. ஹலோ மேம். என்ன மேம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணுக்கு பிடிக்காம நீங்க கால் பண்றீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அதான் கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஓகேனா கால் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். நான் வெச்சறேன். ஹலோ. என்னடா இது, கட் பண்ணிட்டா? சேஷா, அப்பனா கால் பண்ணது சேஷா தானா? ஓகே திரும்ப நம்ம கால் பண்ணலாம். ஐயோ, அட்டெண்ட் பண்ணுவாளான்னு தெரியலையே. நான் எதுக்கு ஃபீல் பண்ணனும்? இல்ல நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அவன் யார் கூட பேசினா எனக்கு என்ன? யார் என்னன்னு தெரியாம ஏன் தப்புதான். இருவோட ஃப்ரெண்ட் நம்பி இல்ல நான் எதுவுமே நம்பல. நான் ஏன் அழணும்? சேஷா, உனக்கு என்ன லூசாடி? நீயா கால் பண்ணி பிராங்க் பண்றேன்னு சொன்ன. இப்ப நீயா அழுதுட்டு இருக்க. இல்ல உனக்கு தேவைதான். கால் பண்ணா நம்மளோட ஒர்க் விஷயத்தை மட்டும் பேசணும். லூசு மாதிரி அவங்க கிட்ட பேசனேல. அதான் தப்பு. சேஷா, ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இப்ப கூட தனியா இருக்க.
இருக்கும்? சரி ஓகே, நம்ம அடுத்த ஆள் மாதிரியே பேசி போனை கட் பண்ணிடுவோம். இனி அவன் நம்பரை பிளாக்ல போட்டுடலாம். கண்டிப்பா பேசிட்டு பிளாக்ல போட்டுருவோம். ஹலோ. என்ன மேடம் பேசிட்டே இருக்கும் போதுல போனை கட் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சாரி. கால் நான் தான் மாத்தி பண்ணிட்டேன். இனி உங்களுக்கு கால் வராது, வச்சிருங்க. ஏய் சேஷா, இனி கால் வராதா? சேஷாவா? என் பேர் எப்படி? ஏன் என் பேர் வினோன்னு தெரியாம தான் நீ கால் பண்ணியா? அது வந்து ஏமாத்திரியோ? நான் ஃபர்ஸ்ட் நீ கால் பண்ணும்போது கண்டிப்பா ஏமாந்துட்டேன். ஏதோ பேங்க்ல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ரெண்டாவது கால் பண்ணும்போது நீ தான் கண்டுபிடிச்சிட்ட. சேஷா எப்படி இருக்க? அது வந்து ஏய் சேஷா, என்னாச்சு? நான் நீ நேத்தே கால் பண்ணுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். இதான் உன் நம்பரா? ஆமா. நானும் திரு கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீயா கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். சரி சொல்லு, என்ன கால் பண்ண? அதுவும் பிராங்க் பண்றியோ? அப்படி இல்ல. என்னாச்சு டல்லா பேசுற? அது ஒண்ணு இல்லையே. ஏய் புரிஞ்சு போச்சு. அம்மா ஒரு பொண்ணுக்கு நான் டெய்லி போன் பேசுவேன்னு சொன்னதுமே நீ தடுமாறுன. அதனால அப்செட் ஆயிட்டியா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஏய் நான் அதை ஒன்ன நினைச்சுதான் சொன்னேன். என்ன நினைச்சா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ராங் கால் பண்ணது நீதான். ராங் கால் சொன்னதும் எனக்கு உன் நினைப்பு தான் வந்தது. எத்தனை மாசம் இருக்கும் நீ எனக்கு ராங் கால் பண்ணி? ஆனா நாம இப்ப ரெண்டு பேரும் பேசுறோம் பாத்தியா? சிவானி கூட இருக்காங்களா? அதனால ஒரு மாதிரி டல்லா பேசுறியா? இல்ல இல்ல. ஓ, நான் அப்படி பேசுறதுனால அப்செட் ஆயிட்டியா? அது வந்து அதனால நீ அப்செட் ஆயிருந்தேனா கண்டிப்பா உனக்கும் என்ன பிடிக்கும்னு அர்த்தம். சேஷா அப்செட் ஆனியா? ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஏன்னு தெரியல. உன்னை பார்த்ததே இல்ல, ஆனா ஒரு மாதிரி ஃபீல். சேஷா வினோ. சரி ஓகே சொல்லு, என்ன கால் பண்ணி ஏமாத்துன? இல்ல, ஏமாத்தணும்னு கால் பண்ணல. ராம் கால் பண்ணி இந்த கட்டடத்தோட டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல சொன்னா. அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு. ஓ அப்படியா? சேஷா ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour இல்ல 1 hourல திரும்ப வந்துருவேன். வந்து நான் அதோட டீடைல் எல்லாம் சொல்லவா? ஓகே வினோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போயிட்டு வா. ஓகே சேஷா. அப்புறம் அன்னைக்கு கால் பண்ணும்போது கேட்ட 2-3 குழந்தையான்னு. இப்போ யார் யார்கிட்ட பேசுறேன்னு கேட்ட. உண்மை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் பேசின ஒரே பொண்ணு நீதான். இது வரைக்கும் ஒர்க் விஷயமா கூட யார்கிட்டயும் நான் இவ்வளவு நேரம் பேசினது இல்ல. உண்மை சேஷா. ஆனா நீ பேசும்போது என்னமோ அது ஒரு ஃபீல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேஷா சொல்லு வினோ. ஒரு 1 hourல கால் பண்ணட்டா? ஓகே. 2 நம்பருமே உன் நம்பர் தானா? ஆமா. சரி ஓகே, நான் கூப்பிடுறேன். சரி வினோ. வச்சிரவா? வச்சிரேன். எதிர்பார்க்கல சேஷா நீ கால் பண்ணுவேன்னு. திரு அதை இதை உன்கிட்ட தான் சொல்லணும். அமெரிக்கா போயிட்டு ஃபர்ஸ்ட் திருவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஷாவுக்கு கால் பண்ணலாம். ஒரே சந்தோஷமா தான் இருக்கு. சரி லேட் ஆயிடுச்சு, போலாம். நோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஆனா மனசு உன்னை நம்புது. இருந்தாலும் நீங்க ஊருக்கு வா, அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நான் பேசுவேன். அது வரைக்கும் மனசுல ஆசை கூட வைக்க மாட்டேன். ஏன்னா இப்ப ஒரு செகண்ட்ல என் கண்ணே கலங்கிடுச்சு. என்னால இது மாதிரி ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாது. உன்கிட்ட ஆபீசியலா பேசுவேன், ஆனா பர்சனலா நீ ஊருக்கு வா, பாத்துக்கலாம். திரு, உங்களுக்கு என் மேல கோபமா? சாரி திரு, சாப்பிடவும் வரல, என் கூட பேசவும் மாட்டேங்கிறீங்க. தப்புதான், சாரி. இனி பார்த்து பேசுறேன் திரு. சரி ஓகே, நம்மளா திரு கிட்ட போய் பேசலாம். ஒர்க் முடிச்சுட்டு வாரேன்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் சாரி கேட்கணும். திரு கோபப்பட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, அதை ஏத்துக்கலாம். முத போய் சாரி கேட்போம். என்னங்க? பக்கத்து ரூம்லனா லேப்டாப் சவுண்ட் கேட்கும். திரு பார்க்கலாம். இல்லாட்டி பால்கனில தான் இருப்பாங்க. பால்கனில இருந்தா திரு ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் திரு, நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தீங்கன்னா பால்கனில தான் நிப்பீங்க. இப்போ எங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன். என்னங்க? என்னங்க? வாசுகி. என்னங்க, இங்க தான் இருக்கீங்களா? நீங்க என்ன இங்க வந்தீங்க? நீங்க ஒர்க் முடிச்சிட்டு ரூமுக்கு வரேன்னு. ஆமா ஆமா, இப்பதான் ஒர்க் முடிச்சேன். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். இல்ல, இன்னும் சாப்பிட கூட இல்ல. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? போங்க போய் சாப்பிடுங்க. இல்லங்க, நீங்க சாப்பிடல. நான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க. தப்புதான், என் மேலதான் தப்பு. சாரிங்க, சாரி. இனி கண்டிப்பா நான் யோசிச்சு பேசுவேன். அவசரப்பட்டு பேச மாட்டேங்க.
வாசுகி என்னாச்சு? கண்டிப்பா அவசரப்பட்டு பேச மாட்டேன். சாரிங்க. எதுக்கு இப்ப இந்த சாரிலாம்? எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு. என் மேல கோபப்படுங்க இல்ல திட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இல்லாட்டி ரொம்ப கோபமா இருந்தா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. பேசாம மட்டும் இருக்காதீங்க. என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. பேசுங்க. வாசுகி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல எனக்கு தெரியும் நீங்க மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க. என்ன திட்டாம என் கூட பேசாம இருக்கீங்க. ஐயா அப்படிலாம் இல்ல. போய் சொல்லாதீங்க. ரூமை விட்டு போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்க சாப்பிடவும் இல்ல, என்கிட்ட பேசவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு அவ்வளவுதான். அதுக்கு காரணம் நான் தானே. வாசுகி சாரிங்க. நான் வேணும்லாம் சொல்லல. டக்குன்னு பேச்சு வாக்கல. எனக்கு தெரியும் இதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. எனக்காக மட்டும் இப்ப கூட உங்க குடும்பத்தெல்லாம் விட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். ஆனா எனக்கு அறிவே இல்ல. கருக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டேன். அதே வீராமச்சன சொன்னாங்களா என்ன மாதிரி புருஷன் யாருக்கும் இருக்காது, அப்படி பாத்துக்கிட்டாங்க இப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு நீங்க தான் பெருசா தெரிஞ்சீங்க. அதான் நீங்களும் அப்படின்னு. சாரி. வேற ஏதாவது பனிஷ்மெண்ட்னா கொடுங்க, நான் பண்றேன். ஆனா பேசாம இருக்காதீங்க. அப்ப நான் பனிஷ் பண்ணவா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்டா இருக்கும். கண்டிப்பா வாசுகி உங்களால செய்யவே முடியாது. அதெல்லாம் என்னால முடியும். கண்டிப்பா உன்னால முடியாது வாசுகி. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா முடியவே முடியாது. அதெல்லாம் முடியும். எனக்கு நீங்க என் கூட பேசினா போதும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ என்ன வேணாலும் பண்ணுவீங்க? பண்ணுவேன். இப்போ உடனே சிரிங்கன்னு சொன்னா அழுகிறது எனக்கு பிடிக்கல. உடனே சிரிங்கன்னு சொன்னா சிரிச்சிருவீங்களா? சரி ஓகே சிரிங்க. அது சாரி. நான் சொல்றத செய்வேன் நீங்கல்ல. சரிங்க. சிரிச்சிட்டேன். என்னன்னா இப்ப நீங்க பண்ணது சிரிப்பா? ஆமா. எனக்கு சிரிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? அதெல்லாம் கோபம் நிறைய இருக்குங்க. எனக்கு தெரியுது. கோபம் இருக்குன்னு தெரியுதா? என்ன நீங்க நாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதனால ரொம்ப சாரி. கோபம் இல்ல வாசுகி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டக்குன்னு யோசிக்காம அப்படி பேசினதும் ஒரு நிமிஷம் ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு தெரியுமா? சாரிங்க. நல்லா சாரி சொன்னீங்க. செம்ம கோபம் தெரியுமா? கோபத்துல உங்களை நல்லா திட்டணும்னு தான் நினைச்சேன். திட்டி இருக்கலாம்ல. இருந்தாலும் மனசு கேட்கல. அதான் பேசாம வந்துட்டேன். என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அப்பவே நல்லா திட்டிருங்க. இப்படி பண்ணாத, இதை செய், எல்லாத்தையும் சொல்லுங்க. பேசாமலாம் இருக்காதீங்க. என்னால சத்தியமா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுங்க. இந்த 1 மணி நேரமே எனக்கு என்னென்னமோ தோணிருச்சு. இது வருஷக்கணக்கான மாதிரி. ப்ளீஸ்ங்க. சரி ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ. சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப சிவியரா பனிஷ் பண்ணுவேன். சரி. ஓகேவா? ஓகே தான். ஆனா என்கிட்ட பேசணும். சரி ஓகே. இனி இப்படி பண்ண மாட்டேன். கண்டிப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யோசிக்காம பேசவே மாட்டேன். சரிம்மா, இது நம்ம நல்லதுக்கு தான். எனக்கு என் பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நானும் அவளும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நாம கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அப்புறம் இந்த விஷயம் டோட்டலா மறந்துரும். மறக்க வைக்கணும். ஓகேவா? சரி. சரி சாப்பிட்டியா? ஏன் சாப்பாடு ரூம்க்கு அனுப்பி விட்டேனே. நீங்க சாப்பிடல. சரியா போச்சு. நான் சாப்பிடலாட்டி நீ சாப்பிட மாட்ட. சரி வா சாப்பிடலாம். என்னங்க? சொல்லுமா. இல்ல ஏதோ பனிஷ் பண்றேன்னு சொன்னீங்க. ஆஹா ஏனா? இல்ல என்னதான் இருந்தாலும் நான் பேசினது தப்பு. அதை விட உங்க மனச கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக ஏதாவது ஒரு பனிஷ் பண்ணுங்க. என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன். அப்படிங்கிற? சரி ஓகே. நான் இப்ப கொடுக்கற பனிஷ்மெண்ட் காலத்துக்கும் நீயும் மறக்க கூடாது, நானும் மறக்க கூடாது. அப்படி என்ன பனிஷ்மெண்ட்? அந்த மாதிரி பனிஷ் பண்ணணும். டக்குன்னு எதுவும் தோணல, யோசிச்சு அப்புறம் இல்லாட்டி நாளைக்கு சொல்றேன். என்னங்க? கண்டிப்பா சொல்லுவேன், நீ அதை செஞ்சுதான் ஆகணும். சரி. அப்புறம் என் மேல கோபம் இல்லையே? இருக்கதான் செய்யுது. என்னங்க? கண்டிப்பாமா, ரொம்ப கோபமா தான் இருக்கேன். என்ன பண்ண, நீ கஷ்டப்படுறியே, அதனால பேசுறேன். சாரிங்க. இனி உங்களை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறேன். சரி ஓகே, இந்த சாரியை இதோட நிப்பாட்டிக்கோ. போதும். இந்த தேங்க்ஸும் சாரியும் ரொம்ப லென்த்தா போகுது. ஃபியூச்சர்ல நம்ம எந்த வார்த்தையை அதிகமா பேசிப்போம்னு யோசிச்சா இந்த தேங்க்ஸ் சாரி இது மட்டும் தான் இருக்கும். புரியுதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னங்க?
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? இந்த தேங்க்ஸும் சாரியும் தான். அச்சச்சோ, ஆனா நம்ம நிறைய யூஸ் பண்றோம். நாம இல்ல, நீ. ஆமா. இனி யூஸ் பண்ணுவியா? இல்ல. சரி, ஓகே, வா சாப்பிடலாம். ஆனாலும் நீங்க ரொம்ப கோபக்காரங்க. நான் கோபக்காரனா? கோபம் ரொம்ப வருது. சரி, ஓகே, இனிமேல் குறைச்சுக்கிறேன். பரவாயில்ல, அழகா இருக்கு. உங்க கோபம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கிரா பலமுனக்கு மலரிட சிக்கிரா மனமுனக்கு இனிமேல் போதும் நீ எனக்கு நீ வா உன் துணை தேடி நான் வந்தேன் துரத்தாதேடா உன் கோபம் கூட நான் வென்று ரசித்தேனடா. சரிதான் சரிதான். கோபக்காரன் தான், ஆனா ரொம்ப பாசக்காரங்களும் கூட. ஆக மொத்தம் என்ன ஒரு சண்டி எறுங்குற? அப்படி இல்ல. நம்ம வீட்டுல சரத்து ரத்னாப்பாவை தான் சண்டி எறும்பா. அதுக்கடுத்த சண்டியர் யாருன்னா வீராதான். அப்பப்போ சின்ன சண்டியர்னு கலாய்ப்பான். கேட்டிருக்கேங்க. ஆனா நீ என்ன? சண்டியர்னா கோபக்காரங்களா? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் வரும். அப்பனா நீங்க சண்டியர் தான். ஏய், சிவானி, வைஷோமா, இங்க பாரு, இன்னைக்கு நீ வந்தனால எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா இப்படி உட்காந்து பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அப்படியாமா? ஆமாட்ட கண்ணு, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலைன்னு அப்படி அப்படியே போயிடுவோம். இதுல திருவார வாசுகி படிப்புன்னு ஊருக்கு போயிட்டானா, இப்ப ஜீவா ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போயிட்டான். ஆக மொத்தம் இருக்கிறவங்க அப்பப்ப வேலையை பார்த்துட்டு கிடைச்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போகுது. இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நீ வந்தனால எல்லாரும் அவரால் வேலையை போட்டு உட்காந்தாச்சு. அப்படியாப்பா? இருங்க இருங்க, சொல்லிட்டீங்கல்ல, நீ 2 வாரத்துக்கு ஒருக்க நான் இங்க வந்துடுறேன். வா வா, அப்படியாவது எல்லாரும் இப்படி சேர்ந்து உட்காந்து பேசுறாங்களான்னு பாப்போம். கண்டிப்பா வைஷோமா. வைஷோமா, எப்படியும் இன்னும் 2 வாரத்துல அன்னைக்கு குழந்தை பிறந்துரும். அடுத்து சிவானி இங்கதான் வந்து இருப்பா. ஓய், என்ன பொசுக்கு இங்கதான் வந்து இருப்பேன்னு சொல்லிட்ட? பின்ன வருவேன், டெய்லி வருவேன். ஆனாலும் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவேன். கல்யாணம் முடிச்சு போயிட்டா பிள்ளைங்களுக்கு பொறுப்பு வந்துருது. ஆமா சாலா, இப்படி பேசுறான்னு பாரு. சிவானி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில கிளம்பி நேரா இங்க வந்துரு. நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மதியோட வீட்டுக்கு போய் பாப்பாவை பாத்துட்டு வந்துடலாம். ஏய், ஆமால, பாப்பா பிறந்ததும் மதிய அண்ணி அங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா சிவானி, ஆனா உங்க எல்லாத்தையும் பார்க்காம என்னால இருக்க முடியாது. டெய்லி வந்துடுங்க. கண்டிப்பா மதிய அண்ணி. அண்ணி, என்கிட்ட எல்லாம் சொல்லவே தேவையில்ல. இந்த சரத்து மாடை எப்படியாவது கூட்டிட்டு டெய்லி உங்களை பார்க்க வந்துடுறேன். சரி சிந்து, உங்க சரத்தண்ணாவை மட்டும் டெய்லி கூட்டிட்டு வராத. ஒரு நாள் சரத்தண்ணானா ஒரு நாள் சக்தி அண்ணா, அந்த மாதிரி மாறி மாறி கூட்டிட்டு வா. திரு வந்தாச்சுன்னா திருவையும் பிடிச்சுக்கோ. அப்புறம் ஜீவா. சரிதான் சரிதான், எல்லாரையும் ஒவ்வொரு நாள் பாத்துக்கலாம் நினைச்சிட்டீங்க. ஆமா சிந்து, சரிதான், உங்க பிளானும் நல்லா தான் இருக்கு. மதி, என்ன மறந்துட்ட? என்னையும் சேர்த்துக்கோ. ராம், நீ இல்லாமையா? கண்டிப்பா டெய்லி வந்துரு ராம். மதி, நீ சொல்ல வேண்டியதே இல்ல. எனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் தாய் மாமனாக்கும். டெய்லி வராம இருப்பேன். ராம், கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. தாய் மாமன் உரிமையா சொல்ற பத்தியா? கண்டிப்பா ராம். அதுக்கு குழந்தை பிறந்ததும் நீயும் ஜீவாவும் தான் தாய் மாமா முறைக்கு எல்லா கடமையும் செய்யணும். கண்டிப்பா மாமா, இதெல்லாம் சொல்லணுமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் மருமகளை, ஆஹா ஏன் மகளை நான் வீட்டு கூட்டிட்டு போயிடுறேன். ஆஹா, இது நல்லா இருக்கு. வீரா, இங்கதான் இருக்கியா? ஒன்ன கவனிக்காம விட்டுட்டேனே. கவனிச்சுக்கோப்பா. சரி சரி, ஓகே, டெய்லி வந்து பாத்துட்டே போறேன். வீரா, பாப்பா கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் மாமா வீடுன்னு அவ போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வாரா. சரிங்க வைரப்பா. ஓகே ஓகே, அப்போ வந்து தூக்கிட்டு போறேன். எப்படியோ இன்னும் 2 வாரத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ப்ரொமோஷனா? சக்தி, என்ன சொல்ற? அதானே, மாமா என்ன உன்ன மட்டும் ப்ரொமோஷன் பண்றேன்னு இருக்காரா? ப்ரொமோஷன் கொடுக்க போறது அப்பா இல்ல. அப்பா இல்லையா, வேற யாரா? ராம், இன்னமா புரியல. அவன் சித்தப்பாக போறத சொல்றான். சக்தி, அப்படியா? என்ன சித்தப்பான்னு கூப்பிட ஒரு ஆள் வரப்போகுது. எல்லாத்தோட ஒரு பெரிய ப்ரொமோஷன் எதுனா இதுதான். சக்தி, அது என்னமோ உண்மைதான். டேய், நான் அப்பாவாக போறேன்டா. டே போதும், உங்க 2 பேருக்கு முன்னே நான் மாமான்னு சொல்லிட்டேன். எங்களுக்கும் ப்ரொமோஷன் தான். ஐய, இப்ப ப்ரொமோஷனுக்கா சண்டை? நான் கூட தான் அத்தையாக போறேன்.
ஆமா வள்ளியக்கா, நீங்களும் அத்தையாக போறீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அப்பா அம்மா யாராவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களா? அத கேளு சரத்து. பாரு, வர்ற குட்டி பிள்ளை எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறா. ஆமா வள்ளியக்கா. ஹே போதும்பா. ஆமா ஆமா, நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்கும் ப்ரொமோஷன் தான். நான்லாம் பாட்டி. ஐயோ வைஷு, நீ பாட்டி ஆனாலும் பியூட்டிமா. ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க. ரத்ன மாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோங்க. ஏன், உனக்கு என்னவா? காலப்போக்குல எங்களே மிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எங்களுக்கு எப்பவுமே இளமை திரும்புதுதான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு பேசிட்டு இருந்தான். மாமா 2 வாரத்துல நீங்க தாத்தா. அடியே, என் பேத்திக்கு தாண்டி தாத்தா. எனக்கு எப்போ உங்க மாமா ஹீரோ தான். வைஷாமா, சூப்பரா சொன்னீங்க போங்க. அப்பனா சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் போல. என்னடி? அதான் அதேதான். இளமை திரும்புதே அப்படின்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடியே, இந்த வாரம் உனக்கு. ஓய் ஆந்தகனி, என்னடா? என்னதான் இளமை திரும்புதேன்னு ஆடுனாலும் ராகவ் மாமாவுக்கு ஈடாகுமா? அதானே, அத சொல்லு சரத்து. வாயா என் வீரா. ஓய் சிந்து. ஏய், மாமா ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா, அத்தை பக்கத்துல இல்லாம. ஆமா சிந்து, இப்ப கூட பாரு, கோவிலுக்கு போறேன்னு போயிருக்காரு. எங்க அப்பா எந்த காலம் கோவிலுக்கு போனாரு. ஆனா உண்மையிலேயும் பிரியும் போதுதான் உண்மையான அன்பு புரியும்னு சொல்லுவாங்க. அது எங்க அம்மா அப்பா விஷயத்துல உண்மையாயி போச்சு. என்னாலயே நம்ப முடியல. ஆந்தகனி, அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேல, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி அன்பு காட்ட தெரியும். அத்தை மாமாவோட அன்பு அது ஒரு மாதிரி. உண்மைதான் சக்தி. ஆமா ஆமா, எந்த அன்பா இருந்தாலும் ஆனா கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சு இருந்தோம், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் புரியும். ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆனா எங்க அப்பாக்கு தான் புரியுதோ என்னமோ. ஐயோ வேணி, நீ அதையே சொல்லாத. எல்லார் மனசுலயும் கொஞ்சோண்டு ஈரம் இருக்கும். உங்க அப்பா மனசுலயும் அது இருக்கும். வேணாலும் பாரேன், நீ அவரை பார்க்கும்போது மனசு மாதிரி ஏன் மகளா எப்படி இருக்கா அப்படின்ட்டு வருவாரு. இதெல்லாம் நான் கனவுல தான் நினைச்சுக்கணும். வேணி அம்மாடி, அப்படிலாம் பேசாதமா. கண்டிப்பா உங்க அப்பா உன்னை தேடி வருவாரு. அப்பா வந்தாலும் உங்களுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவை சொல்லுவேன். இந்த வீட்ல வந்து நான் கொஞ்ச நாள் இருந்திருப்பேனா? நீங்க எல்லாம் காமிக்கிற பாசம்லாம் என் அப்பா கிட்ட நான் கொஞ்சம் கூட அனுபவிச்சது இல்ல. ஓகேப்பா, நான் அப்படியே பேசினா நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே ஃபீல் ஆயிடுவீங்க. அதனால இதை விட்டுறலாம். உண்மையிலே நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கல்ல. ஆமா ராம், ஆனா வேணிக்கு நல்லபடியா நல்ல வாழ்க்கை அமையும். கஷ்டப்படுற பொண்ணுங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது இது வேணி லைஃப்லயே அமையும். கண்டிப்பா. அது வேணி சந்தோஷமா தான்டா இருப்பா. அவ லைஃப் சூப்பரா இருக்கும். என்ன வீரா, மாப்பிள்ளைய பார்த்து வச்ச மாதிரி பேசுற? அது பாத்துக்கிட்டு தானே இருக்கான். என்ன பாத்துட்டா? யாரு? என்னடா, என்ன நடக்குதுங்க? இன்னும் ஒண்ணு நடக்கல, நடக்க ஆரம்பிச்சதும் சொல்றோம். டேய் அட பாவீங்களா, பாரு, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை முறையாக்கும். எதா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நீ என்னமாடா, அங்க நினைச்சது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், பார்ட்டியே வச்சு கொண்டாடிடலாம். அப்படிங்கிற? அப்படியேதான். ஓகே, சின்ன சண்டியாரே சொல்லிட்டாரு, இனி என்ன? ஏன்? சரி, எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்க. அப்படியே மதியம் ஆயிடும், எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்னா சாப்பிடலாம். அச்சோ வள்ளியக்கா, நான் டியூட்டிக்கு போனோம். சிவானி வந்திருக்கான்னு தான் நானும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன். சரத்தனா, கண்டிப்பா போகணுமா? ஏமா? இன்னைக்கு ஒரு நாள் மதியம் வரைக்கும் இருனா, நானும் மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன். எல்லாரும் இப்படி ஒண்ணு போல உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. பேசிட்டு எல்லாரும் கூட்டமா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்னா ப்ளீஸ். டேய், தங்கச்சி சொல்றால. தங்கச்சி இத மட்டுமா சொல்றா? எனக்குன்னு வர தங்கச்சியெல்லாம். டேய் சரத்து. அதுவும் இது இருக்கே. டேய் எருமை. சரத்து, டைம் இருந்தா இரு. அப்பாவும் மதியத்துக்கு அப்புறம் தான் போலான்னு நினைச்சிருக்கேன். எல்லாரும் இருந்து இன்னைக்கு மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆள் வேலையை பார்க்க போலாம். சரிப்பா, தங்கச்சி வந்து ஆசையா சொல்லிருக்கா, தங்கச்சிக்காக கேட்டுதானே ஆகணும். சரத்தனா, தேங்க்ஸ்னா. என்னது தேங்க்ஸா? இதோ வாரேன். ராம் இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ சரத்து, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். 2 திட்டம்னாலும் திட்டிக்கோ. ஏண்டா? என்னால முடியாததை நீங்க செஞ்ச சந்தோஷம் தானே. சரிதான். டே சக்தி, நீ எப்படி? அவளுக்கு யாரும் கொடுக்கலாம் முடியாதுடா. அவகிட்ட இருந்து வேணா எல்லாரும் வாங்கிக்கோங்க. சரத்து, சேட்டைய பாத்தியா? அதானே, பாரேன். ஏ சக்திடா, பா இதெல்லாம் ஓவர்ப்பா. விடுடா, நாளைக்கு நீயும் இப்படித்தான். எங்க இப்படி சித்தார்த்தலாம் இந்த மாதிரி நின்னு பேசவா செய்வான்? மல்லியக்கா, என்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? ஏன் சரத்து? இல்ல, என்னமோ சிந்துவுக்கு சித்தார்த்த முடிவு பண்ண மாதிரி பேசுறீங்க. முடிவு பண்ணலதான், ஆனாலும் அவன் லவ் ஸ்ட்ராங்கால இருக்கு. இல்ல சரத்து, உண்மையான காதல் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. சரிதான், நமக்கு கருப்பாடு வேற எங்கேயும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஐய, அதுவும் என் பக்கத்திலேயே இருக்கு. ஐயோ சரத்து, நான் சமைச்சிட்டு வரேன். அதுவும் சுட சுட பிரியாணி. மல்லியக்கா, ஐயோ தெரியாம சொல்லிட்டு விட்டுறேப்பா.
சரி போங்க. வலியக்கா பிரியாணியா? ம் ஆமா சரத்து. டேய் டேய் அதுவும் மட்டன் பிரியாணி. டேய் டேய் காட்டேர்ம பிரியாணினா எங்க இருந்தாலும் காது கேக்கும். ஆமாண்டா. சரிதான். சரி சரி மதி சொல்லுங்க அத்தை. நீ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காதம்மா, டயர்ட் ஆகும். போ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படு. நாங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டு உன்னை கூப்பிட சாப்பிடவா? இல்ல அத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உட்காந்துருக்கேன். நான் கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன். அம்மாடி வேண்டாம் கண்ணு, நீ போ, இன்னும் 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க மாமா. அம்மா பிரியாணி ஸ்பெஷல் நான் தான், நான் போய் சமைக்கிறேன். வாடி எல்லாருமே போவோம். சரிங்கம்மா. வலியக்கா. ம் என்னவா? இல்ல பிரியாணி எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு சேர்த்து சமைச்சு வைங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா? அது யாரு? அதான் சித்தார்த்த பத்தி சொல்லிட்டீங்களே. ஏய் அப்பனா உண்மைதானா? ஐயோ வலியக்கா பேசாம இருங்க. இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கான், இப்படியே இன்னைக்கு சிந்துவ பக்கம் வீட்டுக்கு வருவான். அப்பா அவனுக்காக நம்மளால. ஓ நன்றி கடன். ம் ஓகே ஓகே, அப்பப்போ முறைக்காதப்பா, கொஞ்சம் ஸ்பெஷலாவே செய்யறேன். செய்யுங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்படியே கூட்டத்தை கலைங்க. பிரியாணி ரெடி ஆனதும் அப்படியே எல்லாரும் வந்து சேர்ந்துக்கலாம்.